السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இந்த இஸ்மை யகீனோடு இஹ்லாஸோடு ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த இஸ்மை ஓதினால் அல்லாஹ் மிகவும் வேகமாக நமக்கு பதில் வழங்குகின்றான். இது இஸ்முல் ஆலம். இதை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே எதை கேட்டாலும் அல்லாஹ் மறுக்காமல் தருகின்றான். நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம்கள் சில துஆக்களுக்கு சில வார்த்தைகளுக்கு இஸ்முல் அலம் என்று குறிப்பிடுகிறார்கள். அதாவது இந்த வார்த்தைகளை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்கின்றான். இவ்வாறு சில வார்த்தைகள் இருக்கின்றது. இந்த வார்த்தைகளுக்கு இமாம்கள் இஸ்முல் அலம் என்று குறிப்பிடுகிறார்கள். அதே போன்ற ஒரு வார்த்தை, இஸ்முல் அலம் என்று இமாம்களால் குறிப்பிடக்கூடிய ஒரு வார்த்தை, இந்த வார்த்தையை நாம் ஓதி நாம் எதை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு அதை வழங்குகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை யா ஹன்னான் யா மன்னான் என்று வரக்கூடிய இந்த திக்ரை, யா ஹன்னான் யா மன்னான் என்று வரக்கூடிய இந்த திக்ரை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய தேவைகளை கேட்டால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகளை அவன் பூர்த்தி செய்து தருவான். இந்த திக்ரை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய கஷ்டங்களை கூறினால் அல்லாஹ் நம்முடைய கஷ்டங்களை நீக்குகின்றான். நாம் எதை கேட்கின்றோமோ அதை அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் அதனை வழங்குகின்றான். யக்கீனோடு ஹலாஸோடு ஓதுவோம். மிகவும் பிறந்த வார்த்தை. பலர் தங்களுடைய வாழ்க்கையில் ஓதி அனுபவம் அடைந்திருக்கிறார்கள். நாமும் இதனை ஓதுவோம். மிகவும் வேகமாக அல்லாஹ் நமக்கு பதிலை வழங்குவான். அந்த அளவுக்கு சிறந்த வார்த்தை தான் யா ஹன்னான் யா மன்னான் என்று வரக்கூடிய இந்த வார்த்தை. அதிகமாக ஓதுவோம். எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஓதுவோம். நாம் கவலையாக இருக்கின்றோமா, கஷ்டத்திலே இருக்கின்றோமா, எல்லா சந்தர்ப்பத்திலும் இந்த வார்த்தையை ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் அந்த கவலைகளிலிருந்து நம்மை விடுபட வைப்பான். அந்த கஷ்டங்களிலிருந்து அல்லாஹ் நமக்கு அந்த கஷ்டத்தை இல்லாமல் செய்வான். அதே போன்று அல்லாஹ்வினுடைய உதவியை பெற்று தரக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு திக்ர் இந்த யா ஹன்னான் யா மன்னான் என்று வரக்கூடிய இந்த திக்ராக இருந்து கொண்டிருக்கின்றது. நாமும் இதனை ஓதுவோம். பிறருக்கும் இந்த திக்ரை கற்றுக் கொடுப்போம். இதனுடைய சிறப்புகளை கூறுவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையிலும் பல மாற்றங்களை ஏற்படுத்தி தருவான்.